ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷீலா மீன் குழம்பு வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான அளவுக்கு இப்போ நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்துக்கோங்க. 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, 4 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. கல்லுப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு தூளும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு ஊற வச்சுக்கோங்க. மீனை இந்த மாதிரி கடையிலே கட் பண்ணி கொடுத்து வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். வானல் சூடான உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கூட நம்ம வெங்காயம், பூண்டு அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கி வந்த உடனே அரைச்சி வச்சுருக்க 4 தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஃபஸ்ட்டு கொதி வரணும். கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற மசாலா, உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து வச்சுருந்த புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த புளி கரைசலை குழம்போட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அதை நல்லா கலரி விட்டுட்டதுக்கப்புறமா ஒரு சொம்பு தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தட்டு போட்டு இப்போ மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரும். இந்த டைமில் நீங்கள் அலசி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு மீன் குழம்பு வாசனை வரும். நல்லா 10 நிமிஷத்துலேயே மேக்ஸிமம் வெந்துடும். இப்போது நீங்கள் மீன் குழம்ப உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீங்கள் பரிமாறிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.